திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஏன் இன்னும் அந்த உடன்பாடு எட்டவில்லை என்பது நிச்சயமாக ஒரு வியப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அதிமுக இருக்கிற நபர்களே வந்து இன்னும் ஏன் கட்சியை விட்டு போகல என்றால் வேற ஒன்றும் கிடையாது. இந்த 66 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கனாலதான். அதாவது எப்ப வேணாலும் திமுக 2026 வரை டைம் இருக்கிறது. எப்ப வேணாலும் திமுகவோட அரசுக்கு ஒரு நெருக்கடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை எப்படியோ வந்து டெல்லியில் இருக்கிற மீடியாவும் பெங்களூர் இருக்கிற மீடியாவும் ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறார். ஆனா சென்னையில் இருக்கிற மீடியா மட்டும் ஏதோ என்னதான் இருந்தாலும் பாஜக மீடியா கூட அவருக்கு பணிந்து போவதில்லை என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கமலஹாசனுடைய ஆதங்கம் என்னவென்றால் 90,000 பேர் வந்து இங்கு வாக்களிக்கவில்லை, நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றொரு கருத்தை வந்து கூறுகிறார். அவர்கள் தான் தோற்று விட்டார்கள் என்றொரு கருத்தையும் கூறுகிறார். அப்ப இது ரெண்டும் தான் இப்ப கமலஹாசன் நிச்சயமாக உள்ள வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம்? தமிழகத்துல இருக்கிற இந்த கூட்டணிகளை பத்தி தான் பேசுறோம். இதுல வந்து திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிகள் பலன் அடைவது யார், பலவீனம் அடைவது யார் என்ற தலைப்புல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் போன தேர்தலில் இருந்து, இல்லை என்றால் இது சற்று முன்னே நடந்த தேர்தல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக பாஜகவும் அதிமுகவும் 2 அணிகளில் நிற்கிறது தான் ஒரு பெரிய ஒரு என்னை பொறுத்தளவு ஒரு அதிசயமாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி நிச்சயமாக அதுலேயும் பாஜகவினுடைய கணக்கு என்ன என்ற ஒரு இது இருக்கிறது, அதிமுகவினுடைய கணக்கு என்ன என்ற அதிமுகவுக்கும் ஒரு வியூ இருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு மாற்றமாக நான் பார்க்கிறேன். திமுகவினுடைய கூட்டணியை பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணியில் ஒரு மாற்றமும் கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் அதே கட்சிகள் தான் இப்போ வந்து ஏதாச்சும் வெளியே போறதுக்கான அந்த வாய்ப்பு மட்டும்தான் இருக்கிறத தவிர இனியும் அங்க அகாமடேஷன் பார்க்கும்போது சிறிய கட்சிகளை ஒரு சீட் கட்சிகளை வேணால் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் திமுக இருக்கிறது. இப்போ பெரம்பலூர்ல இருந்து நம்மளுடைய பாரிவேந்தர் விலகிவிட்டார். அந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த மாதிரி சின்ன இடங்கள் தான். அதாவது ஒரு நபர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி கட்சி, இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராந்திய கட்சி, அதாவது தமிழகத்தில் இருக்கிற பிராந்தியத்திலேயே ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கின்ற கொங்கு நாடு கட்சி, இந்த மாதிரி கட்சிகளுக்கு வரக்கான அந்த வாய்ப்புகள் மட்டும்தான் திமுக கூட்டணியில் இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நிற்கிறதாக நான் காண்கிறேன் என்றால் இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கின்ற இடங்கள், அதாவது நாம எந்தெந்த இடத்துல டஃபா இருக்கும்னு நினைச்சோமோ அந்த இடத்துல எல்லாம் ஏறத்தாழ சுமூகமாக முடித்து விட்டு வந்துட்டார்கள். இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய அகிலேஷ் வந்து ஒரு முறை என்னுடைய நண்பரிடம் 2019 தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பிட்டார். என்னங்க அது காங்கிரஸ் வந்து என் கூட பேசவே மாட்டேங்குது, நான் தானே யூபியில பெரிய ஆளா இருக்கேன், என் கட்சி தானே பெருசா இருக்குது, 2014 நான் ஆட்சிக்கு இருந்தேன், அந்த ஆட்சியில இருந்து கூட இவர்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்களே அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு கூட காங்கிரஸ் ஒன்றும் பெரிய ப்ரோஆக்டிவாக 2019 எலெக்ஷனுக்கு முன்னால வந்து அவர்கள் வந்து அகிலேஷை நாடவில்லை. அது சீனியர்ஸ்னுடைய, அதாவது காங்கிரஸ்ல இருக்குது ஒரு பெருச்சாழிகள், அந்த பெருச்சாழிகள் இன்னும் நீங்கவில்லை என்ற நிலையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே பெருச்சாழிகள் மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே பெருச்சாழிகளை மறுபடியும் எலெக்ட் பண்ணி அவரே இப்ப அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரமையானால் அவர்களே அமைச்சராக ஆவார்கள் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஸ்டேட்டஸ் கோவில் கண்டினியூங்கிற ஒரு நிலையில. அப்போ அவர்கள் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க போல தெரியுது, இதெல்லாம் தேவையில்லைங்க, நம்ம வந்து வந்துருவோம், எப்படி வந்துருவோம்ட்டு. அந்த தெனாவட் வந்து எல்லா எதிர்கட்சியிலிட்டே ஒரு காலத்துல இருந்தது. அது 2019க்கு முன்னால இருக்கின்ற தேர்தலுக்கு முன்னால இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அமித்ஷாவும் அந்த மோடியும் வந்து நன்றாக உணர்த்தினார். டே கட்சியே இருக்காதுடா, காலி பண்ணிடுவோம்னு ஒரு 5 வருஷத்துல வந்து அதை வந்து உணர்த்திருக்காங்க. நீங்க ஒன்றாக இருக்கவில்லைன்னு உங்க கட்சிகளே இருக்காது என்ற நிலையில் வந்து உணர்த்தி பிறகு வந்து சட்டுன்னு அதை முடிச்சுட்டாங்க. ஆப்போட காங்கிரஸ் முடிக்கிறது. அதே மாதிரி திரிணாமுல் கூட முடிச்சுட்டாங்கன்னு என்னுடைய தகவல் தான் இருக்கிறது. அது ஏன் வெளிப்படையாக வரவில்லை என்றால் நிச்சயமாக 1-2 சீட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதனாலதான் அந்த கான்ஸ்டிடுவன்சி டிசிஷன்ல பிரச்சனை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் வந்துரும். அது அந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உட்கார்ந்து பண்ற குழப்பத்துல தான் பிரச்சனை எல்லாம் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் என்பது இது பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்கிறது. திமுகவும் காங்கிரஸும் திமுக தலைவர் தான் மு க ஸ்டாலின் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த மு கருணாநிதி ஆனாலும் சரி, மு கருணாநிதி தான் 2004 முதல் முறையாக சொல்லுகிறார், சோனியா அம்மையார் தான் நம்மளுடைய பிரதமர் வேட்பாளர் என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி 2019 தேர்தலுக்கு முன்னாலே அனைவரும் சொல்ல தயங்கிய ஒரு வேளையில் வந்து மு க ஸ்டாலின் கூறுகிறார், ராகுல் காந்தி தான் பிஎம் கேண்டிடேட் என்று அறிவிக்கிறார். அதே ஒரு நிலைப்பாட்டை தான் இப்பவும் திமுக எடுத்துள்ளது. அப்படி இருக்கின்ற திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஏன் இன்னும் அந்த உடன்பாடு எட்டவில்லை என்பது நிச்சயமாக ஒரு வியப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து திமுகவினுடைய ஆஃபரும் காங்கிரஸினுடைய அந்த அக்செப்டன்ஸும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ வந்து தேனி நிச்சயமாக
அவர்கள் வந்து விட்டு விட்டார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் போன முறை வந்து தோற்கிறார்கள் 2019 தேனி மட்டும் தான் தோக்குறாங்க. அது எப்படி தோல்வி அடைந்தது என்றெல்லாம் நமக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்து பேசக்கூடிய அந்த ரிலவன்ஸ்ல கிடையாது. அது அப்புறம் அவதூறு வழக்காக மாறிவிடும். நாம் அனைவரும் போய் கோர்ட்ல நிக்க வேண்டிய அந்த அவலம் வரும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அதனால அதை வெளிப்படையாக பேச முடியாது. அப்படி இருந்தால் கூட அந்த ஒரு பெரிய ஒரு அவலம் அங்க நடக்கிறது. அதன் விளைவாக வந்து ஒரு ஸ்வீப்ல வந்து ஒரு சீட் வந்து மாறி போகுது. அப்ப அந்த சீட் கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு வந்து அது முடியாது என்று கூறினதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து போன முறை எடுத்த சீட்டுல 10 சீட்ல இருந்து அதுல இருந்து கம்மி பண்ண முடியாது என்ற ஒரு நிலையை எடுத்துள்ளது. அப்ப திமுக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சிறிய கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் வந்து சட்டு போட்டுன்னு முடிச்சது. ஐயுஎம்எலோட முடிச்சது, ராமநாதனோட முடிச்சது, அதே மாதிரி கொங்கு கட்சியோட முடிச்சது, நாமக்கல் கொடுத்துட்டாங்க. அப்போ அப்படி சின்ன கட்சிகளோட இப்போ இவர்கள் கூட மதிமுக கூட பேச்சுவார்த்தைகள் முடிகின்ற அந்த தருவாயில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்து கம்யூனிஸ்ட்கள் வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்புறம் விசிக கிட்ட மட்டும்தான் அப்புறம் அவர்கள் 3 சீட் கேட்கிறாங்க போல தெரியுது. ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இருக்கின்ற அந்த கான்ஸ்டன்ஸ் அப்படியே இருக்கிறதுனால அந்த மனோபிலிட்டி இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இல்லை என்றால் காங்கிரஸ் விட்டு கொடுக்கணும். இப்போ காங்கிரஸினுடைய ஒரு சீட்டு விட்டு கொடுத்தா தான் இப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கூட வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது இப்போ சவுத் சென்னையா இல்லை கோயம்புத்தூரா என்ற அதுல ஆடிக்கொண்டிருக்கிறது. சவுத் சென்னைன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிமுகவும் பெரிய போர்ஸாக இருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. ஜெயக்குமாரனுடைய மகன் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து போன வாட்டி முன்வைத்தார். அந்த வேவ்னால நிச்சயமாக அது எடுபடவில்லை என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்தவரை வானதி சீனிவாசனுடைய விக்டரி, அது கமலஹாசன் மேல இருக்கின்ற விக்டரி 1000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஓட்டுகளுக்கு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார்கள். அதுல கமலஹாசனுடைய ஆதங்கம் என்னவென்றால் 90,000 பேர் வந்து இங்க வாக்களிக்கவில்லை, நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து கூறுகிறார். அவர்கள் தான் தோத்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் கூறுகிறார். அப்ப இது ரெண்டும் தான் இப்ப கமலஹாசன் நிச்சயமாக உள்ள வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுலயே பல கருத்துக்கள் வருகிறது. இப்போ வந்து கமலஹாசன் மாற்றத்தினுடைய ஒரு தோற்றமாகத்தான் வந்தார். இப்ப திடீரென்று இந்த மாற்றம் எங்க என்ன ஆயிற்று, எங்க போயிட்டார், அந்த கிரிட்டிசம் வந்து அவர் நிச்சயமா எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி ஒரு சிறிய கட்சிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேயிங் பவர் இருக்குதா? அப்ப நாம் தமிழர் மாதிரியான அந்த ஒரு ஆட்டிடியூடை அடாப்ட் பண்ணி நிக்க முடியுமா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்குது. இதுதான் திமுக கூட்டணியை பொறுத்தவரையான என்னுடைய ஒரு இன்சைட்டா இருக்கிறது. பொங்கலூரும் ரமேஷும் பாக்கி இருக்கின்ற கூட்டணிகளை பத்தி பேசுவார்கள். அதன் பிறகு ஒரு ரவுண்ட் முடிச்சிடலாம். இப்போ இந்த கேள்விக்குள்ள வந்துடலாம். கூட்டணி பலம் யாருக்குன்றது என்னை பொறுத்தளவுல வந்து நிச்சயமாக திமுக ஒரு போல் பொசிஷன்ல இருக்கிறது நான் பார்க்கிறேன். அந்த கூட்டணி அப்படியே இருக்கிறது. அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறார்கள். இதெல்லாம் பாசிட்டிவ்ஸா தான் இருக்கிறது. அதே நேரத்துல வந்து பாஜகவினுடைய கூட்டணியில் இப்போதைக்கு அப்கோர்ஸ் ஜி.கே. வாசன் போய் சேர்ந்திருக்கிறாரு. பொங்கலூர் சொன்ன மாதிரி அவரு நிச்சயமாக ஒரு கடும் தடித்த வார்த்தைகளை வந்து நான் பயன்படுத்தி நான் கேட்டது கிடையாது. அவரு அரசியலுக்கு வந்ததுல இருந்து நான் பார்த்து தான் இருக்கிறேன். மிக மென்மையானவர், நன்றான ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய அரசியல் அந்த பயணம் என்பதுதான் எனக்கு ஜீர்ணிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய தந்தையையும் நான் நன்றாக அறிந்த ஒரு நபர் என்ற ஒரு முறையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரிடம் கட்சியை அடகு வைக்க முடியாது, தன்மானத்தை அடகு வைக்க முடியாது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர் வந்து வெளியே வருகிறார். அதன் பிறகு வந்து அவருடைய பயணம் என்பது சிதம்பரத்தோடு, அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற தலைவர் ஞானதேசிகன் ஆரம்பிச்சு எவ்வளவோ தலைவர்கள் இருந்தார்கள். ஞானதேசிகன், ஞானசேகரன், நம்முடைய செல்வப்பிறந்தகை எல்லாம் வந்து செல்வப்பிறந்தகை அப்போ இல்ல விசிகேல் இருக்காரு. எல்லாம் ஒரு ஒரு பயணம் என்பது ஒரு ஒரு அந்த அளவுக்கு தமிழக அரசியல் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து அரசியல் நடத்தின தலைவர்கள் வந்து ஒன்றும் எல்லாமே அட்ரஸ் இல்லாம தான் போயிருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் தைரியமாக வெளியே வந்து அரசியல் நடத்தியவர், ஒரு கொள்கைக்காக நின்றவர், தன்மானத்துக்காக நின்றவர். அந்த தன்மானத்தை இன்னைக்கு இழந்து நிற்கிறாரோ என்ற அந்த ஐயம் நிச்சயமா எனக்கு இருக்கிறது. அவருடைய பிள்ளை தமாக என்ற கட்சியை வந்து ஏறத்தாழ பாஜக கிட்ட போய் அடகு வச்சிருக்கிறதோ என்ற அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது. அது ஒரு பக்கம். இரண்டாவதாக நிச்சயமா இந்த ஏசிஎஸ், இந்த பாக்கி இருக்கிற இந்த எஸ்ஆர்எம் காரர்கள் எல்லாம் நிச்சயமாக எங்க ரெய்டு வராம இருக்கணும், எங்களுக்கு வந்து நாங்க கொஞ்சம் இறட்டி கட்டியிருக்கோம், ஏத்தி கட்டியிருக்கோம், எஸ்ஆர்எம் காப்பாற்ற வேணும், இந்த மாதிரியான ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது. இவர்களை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு பாஜக முன்னேற முடியும் என்ற அந்த பிரச்சனை நிச்சயமா இருக்கிறது. என்றால் இப்ப பிள்ளைகள்கிட்டயோ இல்லை என்றால் மக்கள்கிட்டயோ நல்ல பேரே கிடையாது. இவர்களுக்கு 2 பேருக்கு நல்ல பேர் கிடையாது. காலேஜ் படிச்ச பசங்களே வந்து கழுவி ஊத்துறானுங்க. அதுக்கப்புறம் அங்க படிச்சு அங்க வந்து நல்லா மார்க் எடுத்தவனும் சரி, மார்க் எடுக்காதவனும் சரி, என்ன ஒரு அவர்களுடைய அந்த மதிப்பு என்பது நிச்சயமாக
குறைந்ததாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ பாஜக இந்த மாதிரியான கட்சிகளோடு பயணித்து என்னதான் பலன் பெற போகிறது என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அவர்கள் இணைந்து விட்டால் அது பிரச்சனை கிடையாது. இணைந்து விட்டால் பாஜக எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவோ காங்கிரஸ்காரர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். அப்போ பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த் இன்னைக்கு பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த் மட்டும்தானே தவிர பாக்கி இருக்கின்ற உதவி கட்சிகளினுடைய ஸ்ட்ரென்த்தாக காணவில்லை. அப்போ இப்ப டெல்லியில் இருக்கிற பிரஸ் ஆனாலும் சரி, பெங்களூர்ல இருக்கிற பிரஸ் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து என்ன பாஜக வந்து டபுள் டிஜிட் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா அது மீடியா மேனேஜ்மெண்ட் பாகமாகத்தான் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை எப்படியோ வந்து டெல்லியில் இருக்கிற மீடியாவும் பெங்களூர் இருக்கிற மீடியாவும் ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறார். ஆனா சென்னையில் இருக்கிற மீடியா மட்டும் ஏதோ என்னதான் இருந்தாலும் பாஜக மீடியா கூட அவருக்கு பணிந்து போவதில்லை என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இந்த தேர்தலில் வர்றதாக நான் காணவில்லை. பிரதமர் எவ்வளவு முறை வந்தாலும் சரி, இப்போ வந்து சென்னைக்கு வருகிறார், அந்த ஹார்பருக்கு வருகிறார். இப்ப ஜிப்மருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு கல்ல நாட்டிருக்காரு. அது வந்து நெகட்டிவா தானங்க போகும். எப்படி பாசிட்டிவா போகும்? எய்ம்ஸ்க்கு ஒரு கல்ல போட்டு வருஷம் 6, 7 ஆகுது. அப்போ அது மறுபடியும் அந்த ஒரு நினைவு தான் மக்களுக்கு மறுபடியும் அதை ஊட்டும்ன்றது அது மாற்று கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அப்ப அந்த மாதிரியான நெகட்டிவிட்டி வரும். புதுச்சேரியில் நிச்சயமாக அது ரங்கசாமி வந்து இறங்கி போனதுனால பாஜக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக ஜெயிக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி அது விட்டபாடு தான். அவர்கள் ஒன்றும் பெரிதாக அங்க ஃபைட் கொடுக்கறதாக தெரியவில்லை. அதிமுக ஏறத்தாழ அங்க செகண்ட் பொசிஷனே விட்டு விட்டுருச்சு. போன தேர்தலே விட்டு விட்டுச்சு. எனக்கு பெரிய ஆதங்கம் அது. என்னப்பா இப்படி விட்டு விட்டீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற தலைவர்கள் என்ன கூறலாம்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சொன்னாருங்க, நீங்க அதுல ஒன்றும் தலையிடாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது அங்க சீட் நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கிற அந்த டைம்ல வந்து ரங்கசாமியினுடைய கட்சிக்கு அதிகமான என்ஆர் காங்கிரஸுக்கு அதிகமான இடம். அது அடுத்த இடம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. பாஜக அங்க ஒரு எம்எல்ஏ கூட அது உரை ஜெயிக்க வைக்கவில்லை. அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக 6 பேரையோ 4 பேரையோ ஜெயிக்க வச்சிருந்தது. அப்ப அந்த கட்சிக்கு வந்து குறைவாக இடங்கள் கொடுத்து விட்டு அது தட்டி கேட்க கூட அதிமுகனால் முடியவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரி வர்றதுக்கான அந்த பாஜக ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணியில் வந்து இனி யாரெல்லாம் சேருவார்கள் என்பது அது பெரிய ஒரு அது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் வருவானா ராம்தாஸ் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வந்து விட்டால் எந்த மாதிரியான ஃபைட் வரும்னு தான். இப்போ வந்து 2021 தேர்தலிலே வந்து 66 பேரை வந்து ஜெயிக்க வைக்கிறது என்பது அது ஒரு நிச்சயமாக இயலாத காரியமாக தான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தோம். அது வந்து நடந்தாயிற்று. அப்போ அடுத்ததாக இனி இப்போ ஓபிஎஸ் போய்விட்டார். டிடிவி சசிகலா எல்லாம் தனித்தனியாக நிக்க போறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அப்படி இருந்தால் கூட அதிமுகவினுடைய ஸ்ட்ரென்த் என்பது ப்ரூவ் பண்றது நல்ல ஒரு தேர்தலாக பார்க்கிறேன். என்றால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேக்ஸ் கிடையாது. ஸ்டேக் இவ்வளவுதான். 2வது பெரிய கட்சியாக தமிழகத்தில் வர வேண்டும். 2வது பெரிய கட்சியாக நாம் மறுபடியும் இடம் பிடிக்கவில்லை என்றால் பாஜக முழுசாக சாப்பிட்டு விடும். இதுதான். அதாவது அதிமுக இருக்கிற நபர்களை வந்து இன்னும் ஏன் கட்சியை விட்டு போகல என்றால் வேற ஒன்றும் கிடையாது. இந்த 66 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறனாலதான். அதாவது எப்ப வேணாலும் திமுக 2026 வரை டைம் இருக்கிறது. எப்ப வேணாலும் திமுகவோட அரசுக்கு ஒரு நெருக்கடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு டிசிஷன் வந்திருக்கிறது ஹைகோர்ட்ல. அதே மாதிரி பொன்முடி என்னுடைய டிசிஷன் இருக்கிறது. அதுக்கு முன்னால செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு இருக்கிறது. இனி இப்போ கே சேரனுடைய வழக்கு, தலகந்தரனுடைய வழக்கு, சேகர் பாபுனுடைய வழக்கு போறப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 மந்திரிகளை முடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுல இந்த கேப்புக்குள்ளால யார் வர வேண்டும் என்று பார்த்தால் அது பாஜக அதனுடைய களம் அமைத்து கொடுத்தாலும், கோர்ட் அதனுடைய களம் அமைத்து கொடுத்தாலும், செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல பாஜக, பாக்கி இருக்கின்ற கேஸ்ல கோர்ட் வைத்துக் கொள்ளவில்லை. அந்த இடத்தை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றது நிச்சயமாக அதிமுகவை தான் இருக்க முடியும் என்று தவிர அது நிச்சயமாக பாஜகவாக இருக்க முடியாது. அப்புறம் பொங்கலூர் மணியன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மிக மிக அது பட்டுச்சு. அது அண்ணாமலையினுடைய அந்த நடவடிக்கைகள். நான் கொங்கு நாட்டில இருந்து வர்றவன் தான். நான் பொள்ளாச்சியில தான் படிச்சேன். 10ஆம் கிளாஸ் மட்டும் பொள்ளாச்சியில தான் படிச்சேன். எனக்கு அந்த காலத்துலயும் சரி, இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஊஞ்சலாம்பட்டி எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவர்கள் யாருமே வந்து இந்த தடித்த வார்த்தைகள் அப்கோர்ஸ் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிக்கும். பட் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாலே இருக்கிற விஷயமா தான் இருக்கு. பொதுவெளியில் வந்து நிச்சயமாக நாம் வந்து அந்த வார்த்தைகளை வந்து தடித்த வார்த்தைகளையோ, இல்லை என்றால் இன்னொரு தேர்ட் நபரை வந்து பேசும்போது கடினமான வார்த்தைகளை வந்து பிரயோகம் பண்றதே கிடையாது. யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த கம்யூனிட்டில வந்து யாருமே வந்து அதற்கான அந்த மாதிரியான நபர்களே கிடையாது. அப்ப அப்படி மென்மையா இருக்கிற ஒரு சமூகத்திலிருந்து வந்த ஒரு நபர் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசும்போது அது நிச்சயமாக அந்த கம்யூனிட்டிக்கே ஏதோ ஒரு இழிவாக பார்க்குற மாதிரி இருக்கிறது. அது எடப்பாடி பாருங்களேன். எடப்பாடி அந்த மாதிரி ஒரு பேச்சுக்களை விடுவாரா? செம்மலை பாருங்க, தங்கமணி பாருங்க, வேலுமணி பாருங்க, எவ்வளவோ தலைவர்கள் அதாவது என்ன வேணா பேசக்கூடிய தலைவர்கள், அந்த அளவுக்கு அதிகாரம் இருந்த தலைவர்கள், அந்த அளவுக்கு தன்னுடைய பவர் கையில வச்சிருந்த தலைவர்கள் கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணவில்லை. நிச்சயமாக
அது எனக்கு அது நீங்க சொல்லும்போது அது பட்டுன்னு படுது. அப்ப அவர்களுடைய ஏரியாவிலேயே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லாம ஒரு இடமாகத்தான் நான் இப்ப அண்ணாமலையை கண்டு கொண்டிருக்கிறேன். அதுவும் பாஜகவுக்கு ஒரு செட்பேக்கா இருக்கும்.